அன்றைய துணை முதல்வர் இன்று எதிர்கட்சி தலைவர் கரெக்டா வராரு. நான் அந்த பலூனை பிடிச்சி ரோட்ல நிக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி குனிஞ்சு பார்த்தாரு. எங்க அண்ணன் தம்ஸ் அப் பண்ணாரு. அடுத்த 20 நிமிஷத்துல ஒட்டுமொத்த பேரும் வந்து என்ன தூக்கி வந்து டேஸ்ல உட்கார வச்சாங்க. உடனே பலூனை கீழே இறக்கிட்டாங்க. ஆனா அவங்க சொல்றாங்களே மிசா பார்த்த கட்சின்னு சொல்லிட்டு மிசா பார்த்த கட்சியே நாங்க எதிர்த்து ஆட்சியில வந்து உட்காந்துக்கிறோம். இதோட வேற என்ன வேணும்? முதல் பொதுக்குழு கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம திருவான்மியூரில் ராமச்சந்திர கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து முதல் பொதுக்குழு கூட்டம் அந்த வேளச்சேரி, அது வந்து என்னோட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் அந்த முதல் பொதுக்குழு நம்ம பண்ணோம். அந்த பண்ணுறதுக்கு அன்று எனக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன் எங்கள் பொதுக்குழுவிலே எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லியிருப்பார், நான் வந்து அன்றைக்கி வந்து அந்த பொதுக்குழுக்கு ஒரு ராட்சச பலூன் ஒன்று ரெடி பண்ணி என் ஆஃபீஸ் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல. ஆனால் அந்த கரெக்டாக அந்த டைமில் அந்த ராட்சச பலூனை உன் கையால் பிடிச்சி விடுங்கன்னு ஆஃபீஸில் இருந்தேன். என்னை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சரி நம்ம கையில் முதல்ல நம்ம தான் பிடிச்சி விடணும் மாவட்ட செயலாளர். ஏன்னா நான் தான் அந்த பலூனை பறக்க விட்டேன். பறக்க விடும்போது அந்த சைடா அன்றைய துணை முதல்வர் இன்று எதிர்கட்சி தலைவர் கரெக்டாக வராரு. நான் அந்த பலூனை பிடிச்சி ரோட்டில் நிற்கிறேன். அவ்வளோதான். இப்படி குனிஞ்சு பார்த்தாரு. எங்கள் அண்ணன் தம்ஸ் அப் பண்ணார். அடுத்த 20 நிமிஷத்துல ஒட்டுமொத்த பேரும் வந்து என்ன தூக்கி வந்து டேஸ்ல உட்கார வச்சாங்க. உடனே பலூனை கீழே இறக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனா அவங்க சொல்றாங்களே மிசா பார்த்த கட்சின்னு சொல்லிட்டு மிசா பார்த்த கட்சியே நாங்க எதிர்த்து ஆட்சியில வந்து உட்காந்துக்கிறோம். இதோட வேற என்ன வேணும்? அப்புறமா கடைசியா எங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் நின்றுந்தேன். தாமுன்னாரு, அண்ணா வணக்கம் நான் எப்படி இருக்குது மக்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே சொன்னேன், அண்ணா கண்டிப்பாண்ணா நீங்கள் தாண்ணா அப்படின்னேன். அப்போது ஒரு தலைவர் என்னை பார்த்து எங்கள் தலைவர் சொன்னார், கட்சி உண்டு, எப்படி என் நெஞ்சில் கை வச்சு கட்சி உண்டு நண்பா, நீ வேலை செய், மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அன்றே சொன்னார். யாராச்சும் ஒரு லெட்டர் பேர்டு கட்சிக்காரங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? கட்சி உண்டுன்னு ஒரு தொண்டனை பார்த்து. அன்னைக்கு நான் மாவட்ட செயலர்லாம் இல்லை, மக்களுக்கும் மாவட்ட தலைவர். அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலர் பதவிக்கே நான் வரேன். பேரவைத் தலைவர் அவர்களே, துணை சபாநாயகர் அவர்களே, எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இந்த பேரவையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இவ்வளோ பெரிய வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன், எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆயுள் உள்ளவரை அவர் வழியில் எனது பயணம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவை உறுப்பினர் எல்லாருக்கும் ஒரு சின்ன கருத்தை நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். நம்ம வேளச்சேரி தொகுதியில் வந்து விலையில்லா விருதுங்கன்னு ஒரு 5 வருஷமாக நான் நடத்துகிறேன். எல்லாம் வந்து நம்ம திட்டத்தை வந்து மாற்றிட்டோம், பேரை வந்து ஒட்டிட்டோம்னு சொல்கிறாங்க. விலையில்லா விருதுங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 வருஷமாக ஈசிஆர் ரோட்டில் நம்ம எதிர்கட்சி தலைவர் கூட அதை நிறைய முறை அதை பார்த்துட்டு போயிருக்காரு என் ஆஃபீஸில். அன்றே வந்து நாங்கள் வந்து இது வந்து இதோ பக்கத்தில் கொண்டுறாரு அண்ணன் தஞ்சை சரவணன், அவர் கிட்டத்தட்ட 8 வருஷமாக அந்த விலையில்லா விருந்தத்தை பண்ணுறாங்க. ஏன் இந்த விலையில்லா விருந்தத்தை பற்றி நான் சொல்கிறேன்னா, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கட்சி ஆரம்பித்து வந்து உட்காரல, மக்கள் பணி எவ்வளோ செஞ்சுருக்கோம், அதில் ஒரு பணி மட்டும் சொல்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன். இன்றைக்கி அவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் இல்லை, அவர் அதை எத்தனையோ முறை என்னை பார்த்துட்டு போயிருக்காரு. எங்கள் முதல் மாநாடு முன்னாடி வரைக்கும் பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் முதல் மாநாட்டு முடித்த பேருக்கு அவரோட ரியாக்டே மாறிடுச்சு. அதை எப்படியாச்சும் அந்த இடத்த காலி பண்ணோன்றதுக்கு எவ்வளோ பண்ணார். ஏன் அன்றைய J6 காவல் நிலையம் கூப்பிட்டு என்ன, இன்னைக்கு அவர் உள்ளே இல்லை, அந்த J6 இன்ஸ்பெக்டரு சொல்லிடலாம் அதையும். ஏன்னா என்னை கூப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப இல்லைங்க உண்மை, நான் பொய்லாம் சொல்லங்க, உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் உறுப்பினர்கள் ரன்னிங் கமெண்ட் அடிக்காதீங்க. அவர் பேசுவாரு, உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் எழுந்து பதில் பேசுங்க. ஒரே நேரத்தில் 10 பேர் எந்திரிச்சிங்கன்னா மைக்கு தர மாட்டேன். அது இல்ல எதுக்கு அதை சொல்ல வரனா, அவர் அப்பெல்லாம் பார்த்துட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு போகும்போது அணி சார்பா ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறேன்.
அவர் பார்த்துட்டு போகும்போது நிறைய இல்லாதப்பட்டவங்க குழந்தைங்க இவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டே போவார், பள்ளி மாணவர்கள்லாம். ஆனால் அவர் அது கீழே தான் காலை உணவு திட்டம் அந்த ஸ்கூல்லே கொண்டு வந்தார் அன்றைய துணை முதல்வர். ஏன் இதை குறிப்பிடுறோம்னா, நாங்கள் செஞ்சதில் பேரை ஒட்டிங்கன்னா சொல்கிறேன், நாங்கள் மன்றமாக இருக்கும்போது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செஞ்ச அந்த விலையில்லா விருந்தகம் தான். அப்புறம் இந்த தாய் மாமன் தங்கம் மோதிரம், அதை வந்து நாங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்தோன்னே ஃபார்ம் வந்தோன்னே பண்ணுறலாம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினராக அல்லாத மக்கள் இயக்க நிர்வாகிகளும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் தலைவரோட பிறந்தநாள் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அதில் வந்து எங்கள் தலைவரை கூப்பிட்டு வந்து அன்று நாங்கள் நற்பணி பண்ணுறோம். 2009 திருவான்மியூர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு அன்றே எங்கள் தலைவர் வந்து மோதிரம் போட்டார். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அப்புறமா இந்த முதல் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கோரிக்கை சொல்லிட்டீங்க, ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம். மணி 22 நிமிஷம் ஆகுது.